இந்திய ஸ்டார்ட் அப் துறையில் முக்கிய பிரிவாக இருந்த எஜுகேஷன் டெக் துறையில் நாட்டின் முன்னணி நிறுவனமாக விளங்கிய பைஜூஸ் நிறுவனத்தின் நிறுவனர் பைஜு ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனையை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. பைஜு ரவீந்திரன் ஏற்கனவே பெரும் நிதி நெருக்கடியில் மாட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்த முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவருக்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த செய்தி தற்போது கார்ப்பரேட் உலகில் விவாத பொருளாக மாறியுள்ளது. சிங்கப்பூர் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பைஜு ரவீந்திரன் தொடர்ந்து மீறியதே இந்த சிறை தண்டனைக்கு முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அவருடைய சொத்துக்கள் தொடர்பான பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகளை தொடர்ந்து மதிக்காமல் செயல்பட்டதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்ட காரணத்திற்காகவே இந்த கடுமையான அவமதிப்பு நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி பைஜு ரவீந்திரன் உடனடியாக அங்குள்ள சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கிற்கான நீதிமன்ற செலவு தொகையான சுமார் 58 லட்சம் ரூபாய் அவர் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது மட்டுமின்றி பியர் இன்வெஸ்ட்கோ பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளர் அவர்தான் என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிறுவனம் பைஜூஸ் நிறுவனத்தின் மற்றொரு தொடர்புடைய அமைப்பின் பங்குகளை தன்வசம் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காலத்தில் இந்தியாவின் மிக வெற்றிகரமான தொழிலதிபராக கொண்டாடப்பட்ட பைஜு ரவீந்திரனுக்கு இந்த சிறை தண்டனை மிக முக்கிய பின்னடைவாக கருதப்படுகிறது. அவர் ஏற்கனவே பல்வேறு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் கடுமையான சட்ட போராட்டங்களை சந்தித்து வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவில் பைஜூஸ் நிறுவனத்திற்கு கடன் வழங்கிய நிறுவனங்கள் தொடுத்த வழக்கு மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. பைஜூஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட $1.2 பில்லியன் கடனை திரும்பப் பெறுவதற்காக பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் சிங்கப்பூர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அவருக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. இந்த அதிரடி தீர்ப்பு குறித்து பைஜு ரவீந்திரன் தரப்பில் இருந்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அல்லது கருத்துகளும் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை. மேலும் அவர் தற்போது சிங்கப்பூரில் இருக்கிறாரா அல்லது உலகின் வேறு ஏதேனும் ஒரு நாட்டில் இருக்கிறாரா என்பது குறித்த தெளிவான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் உலகில் கொடிகட்டி பறந்த ஒரு நிறுவனத்தின் நிறுவனர் அடுத்தடுத்து சர்வதேச சட்ட சிக்கல்களில் சிக்கி வருவது ஒட்டுமொத்த வர்த்தக உலகையும் உற்றுநோக்க வைத்துள்ளது.